ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய ஜெய சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய ஜெய சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. இன்றைய பாடல்: மணியான ஒரு பாடல் வேண்டும், அது மணிகண்டன் மீதிருக்க வேண்டும். மணியான ஒரு பாடல் வேண்டும், அது மணிகண்டன் மீதிருக்க வேண்டும். துணையாக அவன் இருக்க வேண்டும், சபரிமலையேற அருள் செய்ய வேண்டும். துணையாக அவன் இருக்க வேண்டும், சபரிமலையேற அருள் செய்ய வேண்டும். மணியான ஒரு பாடல் வேண்டும், அது மணிகண்டன் மீதிருக்க வேண்டும். நடுக்காட்டில் துணையாக வேண்டும், ஐயன் நடுக்காட்டில் துணையாக வேண்டும். நல்ல வழி காட்டியாயிருக்க வேண்டும். அவன் நாமம் நான் சொல்ல வேண்டும், ஐயன் அருள் தேட வழி செய்ய வேண்டும். அவன் நாமம் நான் சொல்ல வேண்டும், ஐயன் அருள் தேட வழி செய்ய வேண்டும். மணியான ஒரு பாடல் வேண்டும், அது மணிகண்டன் மீதிருக்க வேண்டும். மணியான ஒரு பாடல் வேண்டும், அது மணிகண்டன் மீதிருக்க வேண்டும். இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, அறிவுரை எதற்காக. ஒரு ஊர்ல ஒரு குரு ஆசிரமம் நடத்திட்டு வந்தாரு. அந்த குருவை பார்க்கறதுக்காக ஒரு மனுஷன் வந்தவன் அந்த குரு கிட்ட, குருவே, நான் இந்த ஆசிரமத்தில் 2-3 நாள் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட மனசு பூரா பாரமாக இருக்குது. அந்த பாரத்தை குறைக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு உதவி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குரு, என்ன உதவி சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனுஷன் சொல்கிறாரு, இந்த 2 நாளும் எனக்கு எந்த அறிவுரையும் சொல்லாதீங்க. ஊரில் எல்லாரும் அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக வெறுத்து போய் தான் இங்கே வந்திருக்கேன். இங்கேயும் எனக்கு மனசாந்தி இல்லாமல் பண்ணிடாதீங்க. அதனால் 2 நாள் இந்த ஆசிரமத்தில் தங்கி இருக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. ஆனால் அறிவுரை மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குரு அந்த மனுஷன் கிட்ட, அதெல்லாம் சரிப்பா, ஆனால் நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த மனுஷன், என்ன கேள்வி அப்படின்னு கேட்கும்போது அந்த குரு சொல்கிறாரு, உனக்கு ஒரு அறிவுரை யாரோ கொடுக்குறாங்க அப்படின்னா அது யாரோட நன்மைக்காக அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த மனுஷன், இதில் என்ன சந்தேகம், என்னோட நன்மைக்காக தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி அறிவுரையை திரும்ப திரும்ப கேட்டு நான் வெறுத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குரு, நீ தவறாக சொல்கிறப்பா. உனக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க அப்படின்னா அது உன்னோட நன்மைக்காக மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த மனுஷன், என்ன சொல்கிறீங்க, எனக்கு அறிவுரை கொடுத்தா என்னோட நன்மைக்காக தானே, என்னோட நன்மைக்காக மட்டும் இல்லைன்னு சொல்கிறீங்க, வேற யார் நன்மைக்காக அப்படின்னு கேட்டார்.
அதுக்கு அந்த குரு சொன்னாரு, உனக்கு ஒருத்தர் அறிவுரை சொல்றாரு அப்படின்னா அது உன்னோட நன்மைக்காக மட்டும் இல்லை, அதை நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீ கொஞ்ச நாட்கள்லையோ இல்லை கொஞ்ச காலங்கள்லையோ மூலியமா அது வேற யாருக்கோ போய் சேரப்போகுது, அதுக்காக தான் உனக்கு இன்னைக்கு அறிவுரை வருதே தவிர உன்னோட நன்மைக்காக மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மனுஷன், நீங்க சொல்றது எனக்கு புரியல, யாராவது எனக்கு அறிவுரை கொடுத்தா அது என்னோட நன்மைக்கு தானே, கொஞ்ச நாட்கள்லயோ கொஞ்ச காலங்கள்லயோ நான் யார்கிட்ட அந்த அறிவுரையை சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த குரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதுல உனக்கே புரியும் அப்படின்னு சொல்றாரு. குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, திரேதாயுகத்துல ஒரு நாள் விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணனையும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. காட்டுல யாகம் நடத்த போறேன், அந்த யாகத்தை கெடுக்கிறதுக்காக தாடகை அப்படின்னு ஒரு ராட்சசி இருக்கா, அதனால அந்த தாடகை கிட்ட இருந்து என்னோட யாகத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க என்னோட வரணும் அப்படின்னு ராமர் லக்ஷ்மணனை கூட்டிட்டு போறாரு. போன இடத்துல தாடகையும் வந்து பிரச்சனை பண்ணுச்சு. உடனே ராமர் தாடகையை கொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா ராமர் தாடகையை கொல்லல. காரணம் என்ன அப்படின்னா, ராமரோட குரு வசிஷ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பொண்ணு மேல ஆயுதத்தை செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எதிரில் இருக்கிற தாடகைன்ற ராட்சசி ஒரு பொண்ணு தான். அப்படி இருக்கும்போது நான் ஆயுதத்தை எப்படி அந்த ராட்சசி மேல செலுத்துவேன் அப்படின்னு யோசிச்சாரு. அந்த சமயத்துல விஸ்வாமித்திரர் ராமருக்கு அறிவுரை சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, உனக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு பொண்ணு அப்படின்னு பார்க்கக்கூடாது, உனக்கு முன்னாடி இருக்கிறது யாருன்னு பார்க்கறத விட அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒரு யாகத்தை தடுக்க வந்த அந்த ராட்சசி கெட்டவங்க, அதனால ஆண் பெண் அப்படின்ற பேதம் பார்க்காம உனக்கு எதிரில் இருக்கிறவங்க கெட்டவங்க, கெட்டதுக்கு துணை போறவங்க, அதனால அவங்கள கொல்லு அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. ராமருக்கு அதோட அர்த்தம் நல்லாவே புரிஞ்சது. ராமர் கையால தாடகையும் செத்து போனான். இந்த அறிவுரை விஸ்வாமித்திரரால ராமருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அது ராமரோட நன்மைக்காக மட்டும் இல்ல, ராமர் அடுத்த ஜென்மத்துல கிருஷ்ணரா பிறந்தாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ண அவதாரத்தில் அர்ஜுனன் யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது, நான் யுத்தம் செய்ய மாட்டேன், ஏன்னா எனக்கு எதிரில் இருக்கிறவங்க வேற யாரும் இல்லை, என்னோட தாத்தா, என்னோட குரு அப்படின்னு எல்லாருமே வேண்டியவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மேலே நான் எப்படி ஆயுதத்தை செலுத்த முடியும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றாரு. அப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன அறிவுரை சொல்றாரு அப்படின்னா, போன ஜென்மத்துல விஸ்வாமித்திரர் ராமருக்கு என்ன அறிவுரை சொன்னாரோ அதே அறிவுரைய இப்போ கிருஷ்ணரா பிறந்திருக்கிற ராமர் அர்ஜுனனுக்கு அந்த அறிவுரையை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதிரில் இருக்கிறவங்க தாத்தா குரு அப்படிலாம் பார்க்கக்கூடாது, எதிரில் இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நல்லதுக்கு துணை போனாங்களா கெட்டதுக்கு துணை போனாங்களா அப்படின்னு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு ஒரு அறிவுரை வருது அப்படின்னா அது நம்மோட நன்மைக்காக மட்டும் இல்லை, நம்ம மூலியமா பின் நாட்கள்ல வேற யாருக்கோ அந்த அறிவுரை போகிறதுக்காக இந்த அறிவுரை நமக்கு சொல்லப்படுது அப்படின்றத உணர்ந்தா ஒவ்வொரு அறிவுரையும் காது கொடுத்து கேட்போம். ஆமாங்க, அறிவுரைய காது கொடுத்து கேட்கணும் அப்படின்ற விஷயத்த அந்த குரு அந்த மனுஷங்கிட்ட சொல்றாரு. கூடவே என்ன சொல்றாருன்னா, உனக்கு கொடுக்கப்படுற அறிவுரை எல்லாமே நாளைக்கு உன்னால யாரோ பயன்பெற போறாங்க அப்படின்ற எண்ணத்துல நீ அந்த அறிவுரையை கேட்டா உனக்கு அறிவுரை கேட்கறது கஷ்டமா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அந்த மனுஷனுக்கு நல்லாவே புரிஞ்சது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை அறிவுரை எதற்காக. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.